நெக்ஸ்ட் இப்போ இந்த 5க்கு பார்க்க போகிறோம். 5 அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் முடிகிறது 5 ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ 5ஓட 25 இருக்குது. 25ஓட ஸ்கொயர் ரூட்டு 5. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 2 நம்பர்ஸை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ இந்த 2க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டுன்னு பார்க்கணும். 2ஓட ஸ்கொயர் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். 1 இருக்குது, ஒரு 4 இருக்குது, 2வே இல்லை. இப்போ 2ஓட சின்ன நம்பர் வந்து 1. 1க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டோ அதை எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், வெரி ஈஸி. நெக்ஸ்ட்டு 1089. இப்போ 9ல் எந்த நம்பர்லாம் முடியுது பாருங்கள். 9னா ஒன்று 3 வரும். அதேமாதிரி 9க்கு இங்கே 7 வருது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்காக 6. இப்போ லாஸ்ட்டு 2 நம்பர்ஸை கேன்சல் பண்ணிடுறோம். 10க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டு பார்த்தீங்கன்னா 10 இல்லை. ஸோ 10ஓட 9 சின்ன நம்பராக இருக்குது. 9க்கு என்ன ஸ்கொயர் ரூட்னா 3. இங்கேயும் 3 எடுத்துக்கோங்க, இது இங்கேயும் எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு ஈஸி ட்ரிக் நான் ஒன்று சொல்கிறேன். 37 ஆர் 33 இருக்குல்ல, இதில் வந்து ஈஸியாக இன்னொன்று என்ன பண்ணலான்னா 37க்கும் 33க்கும் இன்பிட்வீனில் வந்து 35ன்னு ஒன்று வரும் இல்லையா, அதை வச்சு ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாம். 5 ஸ்கொயர் நமக்கு 25, எண்டிங் வித் 5னா ஈஸியாக பண்ணலாம். 5 ஸ்கொயர்னால் 25. அதுக்கப்புறம் 3, அதோட நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். 3ஓட நெக்ஸ்ட் நம்பர் 4. இப்போ 3யும் 4ம் மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ 35 ஸ்கொயருக்கு 1225 வருது. அதை விட இது சின்ன நம்பராக தான் இருக்குது. இந்த நம்பரை விட இது ஸ்மால் நம்பராக இருக்குது. இப்போ 35ஓட ஸ்மால் நம்பரு 33. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டு 33.